பனைமரம் பொலிட்டிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து எங்களோட காலணிகளை பார்த்து ஆதரவு கொடுக்கறதுக்கு நன்றி. மீண்டும் ஒரு காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய செயல்கள். ஒரு மனிதனுக்கு தன்னுடைய தகுதிக்கு மீறிய செல்வமோ பதவியோ அதிகாரமோ கிடைச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு வாழக்கூடிய உதாரணமா இருக்கக்கூடியவர் தான் அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள். நம்ம கிராமப்புறங்களில் ஒரு பழமொழி சொல்லுவோம், குரங்கு கையில் மாலை அப்படின்னு. அது எதை குறிக்குதுன்னா, குரங்குக்கு மாலையை பற்றியோ அதனுடைய புனிதத்தை பற்றியோ அதனுடைய தேவையை பற்றியோ தெரியாது. அது கையில் மாலை கிடைச்சா பிச்சு சின்ன பின்னமாக்கி சிதறடிச்சிடும். அந்த நிலைமையில தான் இன்னைக்கு அமெரிக்க மக்களுடைய நிலையும், இன்றைக்கும் அமெரிக்கா தான் உலக வல்லரசா இருக்குன்னு நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய மற்ற நாடுகளுடைய நிலையும் இருக்கு. உண்மையில சொல்ல போனா, இரண்டாவது உலக போருக்கு பிறகு அமெரிக்காவுடைய கை ஓங்கி இருக்கு. இடைக்காலத்துல கொஞ்ச நாள் ஒன்றிணைந்த சோவியத் ரஷ்யா இருக்கும்போது, அதாவது USSR அப்படின்னு ஒரு நாடு இருக்க வரைக்கும் அதுக்கு ஒரு போட்டி இருந்தது. எல்லா விதத்திலையும், பொருளாதார ரீதியில, அறிவியல் கண்டுபிடிப்புகள்ல, இராணுவ சக்தியில எல்லாம். ஆனா இன்னைக்கு அந்த போட்டியும் இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு அமெரிக்கா நினைக்குது. ஏன்னா ரஷ்யா சிதறி விட்டது, கிட்டத்தட்ட 17 நாடுகளா சிதறிடுச்சு. அதனால ரஷ்யா தனக்கு போட்டி இல்லை என்று கருதி கொண்டு அமெரிக்கா தன்னுடைய வெற்றி பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதுக்கிடையில பல்வேறு நபர்கள் ஜனாதிபதிகளா வந்து போயிருக்கிறாங்க. ஒபாமா, நம்ம இதற்கு முன்னாடி இருந்தவர், அவர் பேர் என்னன்னு சரியா ஞாபகம் வரல, பைடன், அவர், அதுக்கு முன்னாடி ஜார்ஜ் புஷ், ஜூனியர் புஷ், இப்படி பல்வேறு தலைவர்கள் வந்து போயிருக்கிறாங்க. ஆனா அவங்க காலத்துல எல்லாம் நடைபெறாத. ஆனா அவர்களும் அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியத்தை தான் விரும்பினாங்க. உலக அளவில் அமெரிக்காவுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான் மற்ற நாடுகள் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க தான். அதிலிருந்து ஒரு மாற்று என்னன்னா, அந்த ஏகாதிபத்திய மனநிலையிலையும் அச்சுறுத்தல்கள் குறைவு. பெரும்பாலான நாடுகளுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தது. ஒரு சில இஸ்லாமிய நாடுகளை தவிர, ஈராக் மாதிரியான நாடுகள், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு அச்சுறுத்தல் இருந்ததை தவிர. ஆனா இன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப் அவருடைய ஆட்சி காலத்துல எல்லா விதமான நாடுகளுக்கும், அதாவது சமாதானத்தை விரும்பக்கூடியவர்களுக்கும், அவர்களோட நட்புறவா இருக்கிற நாடுகளுக்கும், எதிர்நிலையை எடுக்கக்கூடிய நாடுகளுக்கும், தீவிரவாதத்தை உற்சாகப்படுத்தக்கூடிய நாடுகள், தீவிரவாதத்தை எதிர்க்கக்கூடிய இந்தியா போன்ற நாடுகளோடய அவருக்கு நல்ல உறவு இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம என்னுடைய பார்வையில் ஒரே வார்த்தை சொல்லலாம், மனப்பிறழ்வு அப்படின்னு சொல்லுவேன் நான். இதை விட நாகரிகமான வார்த்தையில சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நபர் இன்னைக்கு அமெரிக்காவை ஆட்சி செய்கிறார். அந்த அடிப்படையில உலகம் இன்னைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை எதிர்கொண்டிருக்கிறது. எந்த மாதிரியான அச்சுறுத்தலை? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நாம சொல்லிக்கிட்டு இருந்தோம், இஸ்ரேல் சொல்லிக்கிட்டு இருந்தது, சில பல நாடுகள் சொல்லிக் கொண்டிருந்தது தீவிரவாதம். அதிலும் குறிப்பா இஸ்லாமிய தீவிரவாதம், பொலிட்டிக்கல் இஸ்லாமி அப்படிங்கிற ஒரு கொள்கையை முன்வைத்து உலகம் முழுவதும் ஒற்றை ஆளுகைக்கு கீழ் கொண்டு வரப்பட வேண்டும். அது முஸ்லிம் ஷரியத் சட்டப்படி நடைபெற வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல்வேறு நாடுகள்ல பல்வேறு பெயர்கள்ல இயங்கக்கூடிய முஸ்லிம் தீவிரவாத அமைப்புகள் தான் உலக சமாதானத்துக்கு எதிரானது, அமைதிக்கு எதிரானது. ஒருவேளை உலகம் முழுவதும் பரவக்கூடிய போர் ஏற்பட்டா அதுக்கு காரணமா இருக்கக்கூடியது இந்த தீவிரவாதமா தான் இருக்கும்னு நாம நம்பிக்கொண்டிருந்த நேரத்துல, உலகத்தின் சமாதானத்திற்கு காவல்காரனா நான் தான் இருக்கிறேன், நான் தான் உலக நாடுகளுக்கெல்லாம் பாதுகாப்பை வழங்குகிறேன், தரித்திரத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நிதியை வழங்குகிறேன்,
ஐநா சபை மாதிரி, யுனெஸ்கோ மாதிரி, யூனிசெப் மாதிரி, இப்படி பல்வேறு உலக அமைப்புகள் இருக்கு. ஒவ்வொரு துறையிலும் எந்தெந்த நாடுகள் பின்தங்கி இருக்கோ அந்த நாடுகளை கைதூக்கி விடுவதற்கான உலக அமைப்பு. அதற்கு நிதி உதவிகளை வாரி வழங்கியது அமெரிக்கா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு கணக்கு வழக்கெல்லாம் இல்லை. அப்படி சொல்லிக் கொண்டிருந்த ஒரு அமெரிக்கா நாடு இன்றைக்கு தகுதியற்ற ஒரு நபரின் கையில் வந்த பிறகு என்ன நிலைமை? ஐரோப்பிய கூட்டமைப்பா இருக்கக்கூடிய நாட்டோவில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நாடுகள் வரைக்கும் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்ய முடியாத நிலை. அதாவது பொருளாதார சர்வாதிகாரத்தை நிலைநாட்ட பார்க்கிறார் ட்ரம்ப். தன்னுடைய நாடு பொருளாதார ரீதியில் வலுவிழந்து விட்டது, உள்நாட்டு உற்பத்தி குறைஞ்சிருச்சு, தங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுடைய நிதி மேலாண்மை சரியில்லைன்னு அர்த்தம் உள்நாட்டுல. அப்ப அதை சரி செய்ய பார்க்கணுமே தவிர ஒரு நல்ல அரசு நிர்வாகம், ஒரு நல்ல ஆட்சியாளன் அதைத்தான் செய்யணும். அதை விட்டுட்டு தன் நாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் வரக்கூடிய அமைச்சர்கள், அதிகாரிகள், அமைப்புகள், அதாவது துறைகள், இவங்க செய்யக்கூடிய திறமையற்ற நிர்வாகத்தால் ஏற்பட்ட சுணக்கத்தை மாத்த உலக நாடுகளுடைய செல்வத்தை சுரண்டுவது என்பது என்ன மனநிலை? இது கிட்டத்தட்ட 5-6 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இங்கிலாந்து போன்ற நாடுகள் உலகம் முழுவதும் செலுத்திய காலனி ஆதிக்க மனோபாவத்தினுடைய மற்றும் ஒரு பதிப்பு. யார்? இந்த அமெரிக்க ஜனாதிபதியா இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ட்ரம்ப். இவருடைய தவறான முடிவுகள், செயல்பாடுகளால உலக அமைதிக்கு குந்தகம் ஏற்பட்டிருக்கு. இந்த லட்சணத்துல அந்தந்த நாடுகளில் ஆளக்கூடிய அரசுக்கு எதிராக எல்லா நாடுகளிலும் கிளர்ச்சிகள் இருக்கும், அல்லது எதிர்கட்சிகள் என்ற போர்வையில் ஆளும் கட்சியை எதிர்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இப்ப நம்ம இந்தியாவில் பிஜேபி ஆளுது இன்னைக்கு. இப்ப எதிர்கட்சி யாரு? காங்கிரஸ். அதுபோல ஒவ்வொரு நாட்டிலையும் ஆளக்கூடிய கட்சிகளுக்கு எதிரான அமைப்புகள் வலுவா செயல்படும். அந்த அடிப்படையில இவர்கள் யாரையெல்லாம் தன்வசப்படுத்த பார்க்கிறார்களோ அமெரிக்க அதிபர், அந்த நாடுகள் இருக்கக்கூடிய எதிர் சக்திகளை தன்னுடைய கைப்பாவையா வச்சுக்கிட்டு அவர்களுக்கு தேவையான அந்த அமைப்புகள் அந்த நாட்டில் வலுவா செயல்படுவதற்கு நிதி உதவியே செய்கிறது. இப்ப உதாரணத்துக்கு வெனிசுலாவை ஆக்கிரமித்து அந்த நாட்டினுடைய அதிபரையும் அதிபர் மனைவியையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது இந்த ட்ரம்ப் அரசு. ஆனா இந்த முறை அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? அந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, மச்சாடோ. அந்த பெண்மணியோட முழுமையான பேர் எனக்கு தெரியல. அந்த பெண்மணிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க? இதுவரைக்கும் அமைதியா இருந்தவங்க நோபல் பரிசு அறிவிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? இன்றைக்கு உலகத்தில் பல்வேறு போர்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஹமாஸுக்கு எதிரான இஸ்ரேல் போர், உக்ரைனுக்கு எதிரான ரஷ்ய போர், இப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த போர்களை எல்லாம் நிறுத்துவதற்கு கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கிற ட்ரம்புக்கு தான் இந்த நோபல் பரிசு, எந்த நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும். அவர்தான் அதுக்கு தகுதியானவர், பொருத்தமானவர், சரியானவர்னு அன்னைக்கு சொல்லல. இந்த பரிசையெல்லாம் வாங்கிக்கிட்டு பல மாதங்களுக்கு அமைதியா இருந்துட்டு வெனிசுலாவை ட்ரம்ப் தாக்கி அந்த அதிபரையும் அதிபர் மனைவியும் கைது செஞ்ச பிறகு ஒருவேளை நமக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும், அதற்கு ட்ரம்ப் உதவி செய்வார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த அம்மையார் சொல்றாங்க, இன்னைக்கு என்னுடைய நோபல் பரிசை அவருக்கு நான் சமர்ப்பிக்கிறேன், வழங்குகிறேன்னு. என்ன பைத்தியக்காரத்தனமாங்க! இப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்களைத்தான் இந்த ட்ரம்ப் அரசு எல்லா நாடுகளிலும் ஊக்குவிக்கிறது. அது இந்தியாவிலே இருக்கலாம், நமக்கு தெரியாது, ஒரு காலத்துல வெளிப்படலாம். ஒவ்வொரு நாட்டினுடைய தேர்தல்கள்ல, அவங்க ரகசிய புலனாய்வு அமைப்புகள்ல அமெரிக்காவுடைய உளவுத்துறை ஊடுருவி அந்த நாடுகளுடைய இறையாண்மையை, உள்நாட்டு அமைதியை சீர்குலைக்குது. இன்னைக்கு பங்களாதேஷ்ல நடந்த உள்நாட்டு கலவரத்திற்கும், அங்க இந்துக்கள் வன்மையாக கொல்லப்படுவதற்கும் அழிக்கப்படுவதற்கும் காரணம் அமெரிக்க அரசனுடைய உளவுத்துறையினுடைய செயல்பாடு. அது எல்லாருக்கும் தெரியும், ஆனா சத்தமா பேசுறது இல்லை. இந்த உலக அமைதி விரும்பிகள் இரட்டை வேடம் போடுகிறார்கள். இப்படி ட்ரம்ப் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா செயலும் சீரழிந்து வரக்கூடிய அமெரிக்க
நிதி நிலைமையை சீராக்க எடுக்கப்பட்ட முயற்சி. அப்படித்தான் அவர் சொல்றாரு. அதுலயும் ஒரு படி மேல போய் வெனிசுலா அரசினுடைய அனைத்து எண்ணெய் வளங்களையும் நாங்களே நேரடியாக கையாள்வோம். அப்ப அங்க ஏற்கனவே ஒரு அதிபர் இருக்கிறார், இடைக்கால அதிபரா ஒரு பெண்மணி இருக்கிறார், ரோட்ரிக்ஸ். அவங்க அதை ஒத்துக்கல. அந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. ஒரு நாட்டினுடைய உள் விவகாரங்களில் அரசமைப்பு நியமனங்களில் வேறொரு நாடு ஒருவேளை கருத்து சொல்லலாம், அபிப்பிராயம், அது கருத்தினுடைய சொல்ல அபிப்பிராயம் சொல்லலாமே தவிர உத்தரவுகளையும் நியமனங்களையும் நடத்த முடியாது. ஆனா அதையெல்லாம் கடந்து மன்னராட்சி மனநிலையில இன்னைக்கு ட்ரம்ப் அந்த நாட்டை சூறையாடி கொண்டிருக்கிறார். இந்த பிரச்சனைய முக்கியமான கருத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய செக்குலரிசம் பேசுறவங்க, அது மாதிரி மற்ற வளர்ந்த நாடுகளில் முற்போக்கு சிந்தனையாளர்கள், அதாவது லெப்ட் வோக்கிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அது ஒரு புதிய வார்த்தை பிரயோகம். அப்படி சொன்னா அது நாகரிகமான வார்த்தை, லெப்ட் வோக்கிஸ்ட். அவங்க எல்லாம் ஒரு சின்ன சம்பவம் நடந்தா எங்கேயோ ஒரு மூலையில ஒரு தவிர்க்க முடியாத, அதுவும் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்படி நடந்தா ஒரு சில விஷயங்கள்ல ஒரு மத ரீதியான தாக்குதலோ ஒரு தனிநபர் மீதான காழ்ப்புணர்ச்சியால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் நடந்தா குய்யோ முயோன்னு கத்துறது, உலக ஊடகங்கள்ல அவங்க கருத்துக்களை பதிவிடுறது, அந்த நாட்டுக்கும் அந்த நாட்டினுடைய அரசுக்கும் அந்த நாட்டு அரசுக்கு தலைமை தரக்கூடிய நபர்களுக்கும் எதிரா. இந்தியாவில் இன்னைக்கு பிரதமர் மோடியை மாதிரி விமர்சிக்கப்படாத தலைவர் யாருமே கிடையாது. ஆனா இன்றைக்கு வரைக்கும் அவங்க ஆட்சியில ஊழல் இல்லை. அதை நம்ம முக்கியமா கவனிக்கணும். இன்னைக்கு பாகிஸ்தான் சிறையில் இருக்கக்கூடிய முன்னாள் பிரதமராக இருக்கக்கூடிய இம்ரான்கான் மேல ஊழல் குற்றச்சாட்டு அடிப்படையில தான் அவர் சிறையிலேயே இருக்கிறாரு. சீனாவில் ஊழல் செய்ததாக முன்னாள் அமைச்சர்கள் தூக்கிலிடப்பட்டிருக்காங்க இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி. அப்ப இதையெல்லாம் மறந்துட்டு கத்துறது, இப்படி கத்துனா இது ஒரு ட்ரெண்ட், ஃபேஷன். நாங்கள் முற்போக்கான சிந்தனை உள்ளவர்கள், நாங்கள் இப்படிப்பட்ட செயல்களுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறோம். எதை? இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு, அதுக்கு இதுக்குன்னு பொய் வேஷம் போடக்கூடிய கபடதாரிகள். ஆனா ட்ரம்ப் இன்னைக்கு உலக அளவில் செய்யக்கூடிய அக்கிரமங்களுக்கும் எதேச்சதிகாரத்துக்கும் வரி பயங்கரவாதம், அதையும் சொல்ல வேண்டியிருக்கு. தன்னுடைய நாட்டை முன்னேற்ற ஒரு அரசு எந்த முயற்சியும் எடுக்கலாம். உள்நாட்டில் அவங்களுடைய வரி வருவாயை பெருக்க, அவங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க, அதுல யாரும் தலையிட முடியாது. ஆனா தங்களுடன் ஒப்பந்தம் செய்து அந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் இறக்குமதியையும் ஏற்றுமதியையும் செய்யக்கூடிய நாடுகள், அந்த நாடுகளில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை மையப்படுத்தி அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு மிரட்டல் துணையில் வரியை, அதுக்கு எல்லையே இல்லை. இன்னைக்கு இந்தியாவுக்கு 500% வரி உயர்வை அறிவிச்சு அங்க இருக்கக்கூடிய 2 பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் மசோதாவை அங்க இருக்கக்கூடிய செனட் சபையிலையும் காங்கிரஸ்லையும் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆனா பெரும்பான்மையானவர்கள் அதை எதிர்த்ததுனால அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதை இந்த ட்ரம்ப் வரவேற்கிறாரு. இப்படிப்பட்ட மனநிலையுள்ள ஒரு மனிதனின் கைகளில் அந்த நாடு சிக்கி இன்று வரைக்கும் அந்த நாடு பெற்ற பெருமையை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப். அமெரிக்கா பல்வேறு உலக நாடுகள்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் தலையிடக்கூடியது, தன்னைத்தானே பெரிய ஒரு சக்தியா நினைச்சுக்கிட்டு. ஆனா உண்மையில மௌன புரட்சி அப்படிங்கிற அடிப்படையில அதை அப்படித்தான் குறிப்பிடணும். சீனா இன்றைக்கு உலகின் நம்பர் 1 சக்தியாக வளர்ந்து இருக்கிறது. அதை அமெரிக்கா உணரவில்லை, அல்லது அமெரிக்க ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய ட்ரம்ப் போன்றவர்கள் உணரவில்லை. அது சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கிறது. அமெரிக்காவுடனான மோதலை முடிந்த அளவுக்கு தவிர்க்கிறது. ஆனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலை வரும் பொழுது அமெரிக்கா அழிக்கப்படக்கூடிய அளவுக்கான சக்தியை இன்னைக்கு சீனா பெற்றிருக்கிறது. அதை இந்தியர்கள் உணர்ந்திருக்கிறார்கள், ரஷ்யா உணர்ந்திருக்கு, வடகொரியா உணர்ந்திருக்கு. ஆனா அமெரிக்கா உணர்ந்தது மாதிரி தெரியல. இன்னமும் தன்னை பெரிய சக்தியாக நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனா உண்மையில் அப்படி இல்லை. அதற்கு சான்றுதான் இன்னைக்கு தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற வேகத்திலையும் வெறியிலையும் செயல்களையும் திட்டங்களையும் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ட்ரம்பினுடைய செயல்பாடு. ஏன்னா அங்க ஒண்ணும் இல்லை, எல்லாம் காலி ஆயிடுச்சு. அதாவது சிஸ்டமேட்டிக்கான ஒரு நிர்வாக முறை அங்கு இல்லை. ஆடம்பரம்,
தனிநபரா இருந்தாலும் அரசியல்வாதிகளா இருந்தாலும் அரசை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரிகளா இருந்தாலும் அவர்களுக்கு எல்லையில்லாத சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கு. அவர்கள் தங்களுடைய நினைத்த மனப்போக்கின்படி ஆட்சி செய்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் அந்த நாடுகளுடைய வர்த்தக உறவை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் மேல் செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய வரி பயங்கரவாதம். ஆனா ஒரு அடி முட்டாள் கூட செய்ய முடியாத, செய்ய துணியாத வேலையை தான் அவர் செய்யறாரு. என்னன்னா, நீங்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் மற்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு இறக்குமதி வரியாக பல மடங்கு சொன்ன மாதிரி 500% வரியை இந்திய பொருட்களுக்கு விதிச்சிருக்கீங்க. அது உங்க பார்வையில நல்ல முடிவு, அமெரிக்க பொருளாதாரத்தை உயர்த்தும்னு சொல்றீங்க. ஆனா அங்க இறக்குமதி செய்யக்கூடிய அந்த நிறுவனங்கள் அந்த பொருள்களுக்கு இறக்குமதி வரியை சேர்த்து தானே அந்த சந்தையில சந்தைப்படுத்தும், விற்கும். அப்ப அந்த விலை ஏற்கனவே கிடைத்த அந்த பொருளுக்கு இந்த 500% வரியை உள்படுத்தி விலை வைக்கும் போது எப்படி அந்த அமெரிக்க பிரஜை அந்த பொருளை வாங்க முடியும்? அப்ப அங்க உள்நாட்டுல விலைவாசி உயரும் இல்ல, அப்ப பணவீக்கம் உயரும் இல்ல, அப்ப பொருளாதாரம் சரியும் இல்ல. இந்த அடிப்படையான விஷயம் கூட தெரியாத அடிமுட்டாளா இருக்கக்கூடியவர் தான் இன்னைக்கு அமெரிக்காவை ஆளுகிறார். அவர்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்க வந்த மீட்பர்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறார். இந்த காணொளி மிக நீண்ட காணொளி. ஒரு காணொளியில இந்த விஷயத்தை முழுவதுமாக, அதாவது ட்ரம்பினுடைய கோமாளித்தனத்தை விளக்க முடியாது. நேரமின்மை காரணமாக அவர் செய்ய முடிவெடுத்திருக்கிற, செய்ததால் வந்த பிரச்சனைகளுடைய பலன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அடுத்தடுத்த காணொளிகள்ல நம்ம விளக்குவோம். நன்றி.